கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மட்டுமல்ல, தேவன் படைத்த ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே தான் அவர் நம்மை இந்த உலகத்தில் படைத்தார். ஆனால் பல வேளைகளிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தாலும் அதை தேவன் தந்தார் என்று உணராமல் இருக்கிறோம். இன்னும் பல வேளைகளில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாமற் போகிறோம். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த வருடத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் இந்த வருடத்தில் நாம் எத்தனை ஆசீர்வாதங்கள் நாம் அறிந்தும் அறியாமலும் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் கண்முன்னே இருப்பது என்னவென்றால் இன்னும் தேவன் செய்யாத நன்மைகள் தான். ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும், போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம், சத்துருக்கள் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்கள், களஞ்சியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும், ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும், கையிடும் எல்லா வேலையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும். மேலும் தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நம்மை பரிசுத்த ஜனமாக அவருக்கென்று நிலைப்படுத்துவார். தேவனுடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டது. பூமியின் ஜனங்கள் எல்லாம் நமக்கு கண்டு பயப்படுவார்கள். நிலத்தின் கனிகள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மற்றும் பிதாக்களுக்கு தேவன் கொடுப்பேன் என்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை கிடைக்கும். கயிற்று செய்தும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கடன் வாங்காமல் கடன் கொடுப்போம். இவ்விதமாக தேவன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் நாம் அனுபவித்திருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். பக்தன் பாடுகிறார், எண்ணி பாரும் நீ பெற்ற நன்மைகள் என்று. அவைகள் யாவும் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் வியப்பை தரும் என்று. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதித்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணும் கருத்துமாய் நம்மை பாதுகாத்து நம்முடைய வாழ்விலே உண்மையுள்ளவராயிருந்து நாம் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களினாலே நம்மை முடிசூட்டி இருக்கிறார். அதற்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம், நன்றி சொல்லுவோம், பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நாங்கள் அதற்காக கர்த்தர்க்கென்று நன்றியுள்ள சாட்சிகளாக வாழவும் தேவனுடைய நாமத்தை துதிகளாலும் ஸ்தோத்திரங்களினாலும் பாடல்களினாலும் மகிமைப்படுத்தவும் தேவனே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.